இந்த பாரத் மெரினோ வந்து எப்படி கொண்டு வந்தோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்திய சைனா வார் இருந்தது பார்த்தீங்களா, அதில் இருந்து ஆர்மி வந்து சைனாவோட இமயமலையில் தோற்றாங்க, சண்டை போட முடியாமல். ஏன் தோத்தாங்கன்ற காரணம் வந்து ஒரு அப்போ இருந்த நேரு கமிட்டி வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட போதுமான சொற்று சால் கம்பளி தரக்கூடிய இது இல்லாமல் அந்த குளிரை தாங்க முடியாமல் நம்ம இந்தியன் ஆர்மி வந்து பேக் அடிச்சிருச்சு. அப்போ நான் வந்து அவங்ககிட்ட எல்லா வசதியும் இருந்தது, அதனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னாங்க. சரி, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு ஒரு கமிட்டி போட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க, விஞ்ஞானிகள்லாம் கூட்டம் போட்டு. அப்போ என்ன பண்ணோம், நம்மகிட்ட இருக்கிற ஆடு நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் ரோமன் தர கம்பளி தரக்கூடிய ஆடுகளில் இறைச்சிக்காக வளர்க்கக்கூடிய ஆடு. ஆனால் நார்த் இந்தியாவில் நாங்கள் 2 விதமான கிளைமேட் இருக்கும். ஒன்று வெப்பமும் அதிகமாக இருக்கும், குளிரும் அதிகமாக இருக்கும். அப்போ அங்கே ஆடுகள் வந்து மற்ற ரகமான கம்பளி தரக்கூடிய ஆடுகள். இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டாங்கன்னா, அதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அப்போ ரஷ்யாவிலேருந்து ராம்புல் என்ற ஒரு கிடாக்களும் ஆஸ்திரேலியாவிலேருந்து மெரினோ கிடாக்களும் இறக்குமதி பண்ணி நம்ம நார்த் இந்தியா பிரீடான நாலி, ஜெசல்மேரி, சோக்லா, மால்புரா அந்த 4 பிரீடோட இந்த ராம்புலேவும் மெரினோ கிராஸ் பண்ணி நம்ம இந்த செயற்கை முறை கருத்தில் பண்ணுற மாதிரி அது மாதிரி இனவிருத்தி பண்ணி 75% வந்து வெளிநாட்டு ரத்தமாக, அதாவது எக்ஸாக்டிக் பிளட்டு மெரினோ பிளட்டும் 25% இந்தியன் பிளட்டும் வச்சுருந்தோம். ஏன் வச்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய கிளைமேட்டை தாங்கக்கூடிய சக்தியாக இருக்கணுன்றதுக்காக இது 100% வச்சோம்னா இறந்து போகுது. அதனால் 25% நம்மளுடைய இந்தியனுடைய ரத்தமும் 75% வெளிநாட்டு ரத்தமும் கலந்து ஆடு பேர் மெரினோன்னு வச்சாங்க. இந்தியன் மெரினோன்னு வச்சாங்க. அப்போ வந்து இந்த அண்ணன் இந்திரா காந்தி பிரதமர் வந்து இந்தியன் மெரினோலாம் நல்லா எல்லாம் பாரத் மெரினோன்னு வைங்க. அது வந்து பாரத் மெரினோ வந்து இது வந்து கைநூல் சீப்பு. அப்படி மெரினோ